ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்விக்கி பார்ட்னர்களை பற்றி கண்டிப்பாக தெரியும். யாராச்சும் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விக்கி பார்ட்னர் கிளப் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி பார்ட்னர் கிளப்பை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நமக்கு இன்னைக்கு தான் வந்து அந்த வீடியோவை வந்து எடுக்கிறதுக்கான டைம் கிடைச்சது. ஸோ வாங்க இப்போ அந்த பார்ட்னர் கிளப் மூலிமா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி பார்ட்னர் கிளப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். ஸ்விக்கி பார்ட்னர் கிளப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மெடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த 3 மெடலும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, பிரான்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஜொமேட்டோலையுமே இருக்கு, ஸ்விக்கியில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ வந்து பார்ட்னர் கிளப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஸோ இதை பற்றியுமே அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் சரிங்களா. அதாவது உங்களுக்கு கோல்டு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வரு, பிரான்ஸு, இது மூணுலையுமே ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும் சரிங்களா. ஸோ அதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு சில்வரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரான்ஸை பற்றி பார்த்துடலாம். பிரான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்கம்ப்ளீட் பர்சன், அதாவது நீங்கள் ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஓட்டுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ப்ரோ நான் வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ண முடியாது, ஏதோ ஒரு நாள் தான் வந்து ஒர்க் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு அந்த மெடல் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மெடலுக்கு வந்துடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு தான் புக் பண்ண முடியும் சரிங்களா. மேபி ஒரு சில ஷிஃப்ட் வந்து ஓப்பனாக இருக்கும், பட் நாட்கள், அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்த ஷிஃப்ட்டை வந்து புக் பண்ண முடியாது. ஆனால் அதில் ஒரு சில பெனிஃபிட் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரான்ஸ் மெடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ஃபார் ஆக்சிடென்ட் கவர் 10 lakhs சரிங்களா. அடுத்தது ஹாஸ்பிட்டல் செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நம்மளுக்கு வந்து அந்த பைக்கில் ஏதாச்சும் விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 lakhs வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 lakhs வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அந்த ஷிஃப்ட் வந்து புக் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய சில்வர்லையும் கோல்ட்லையும் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பிராண்ட்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஸ்விக்கி பார்ட்னர் கிளப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மெடல் தான் இருக்கு. இப்போ சில்வர் மெடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து தருது சரிங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஷிஃப்ட் புக்கிங் ஃப்ரம் ஃப்ரைடே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரைடேவே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு திங்கள்லேருந்து ஒர்க் பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் ஷிஃப்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஷிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீக்குக்கு முன்னாடியே ஒரு 3 நாளோ இல்லை ஒரு 4 நாளோ ஷிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடேவே ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், லாஸ் ஆஃப் பே அண்ட் மோர் ஆக்சிடென்ட் கவர் 10 lakh ஃபார் டெத் அண்ட் 2 lakh ஃபார் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கவர் வந்து 1 lakhs கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரான்ஸ் மெடலுக்கும் சில்வர் மெடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் கவர் 1 lakhs வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது, அவைல் பர்சனல் லோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைல், அப்புறம் அந்த மணி வியூ, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டர் பிளேஸ், இந்த மாதிரி வந்து லோன் ஆப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு சிவில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த சில்வர் மெடலுக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சில்வர் மெடலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதை விட இதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோல்டு மெடலுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். பட் கோல்டு மெடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த ஆர்டர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஒரு 79க்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ அந்த பர்சன்டேஜ்ன்ட்டு ஒரு கவுண்ட் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம 79% மேலே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து மூவிங் ஆகிடும். சரிங்களா? வாங்க இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த கோல்டு பெனிஃபிட்ஸை பற்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டு பார்ட்னர் கிளப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டேவே வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதாவது வியாழக்கிழமையும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்னே சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது எந்த நாளுக்கான ஷிஃப்ட்னா சனி, ஞாயிறு, திங்கள். ஸோ இந்த மாதிரி டைம்ல நாட்கள்ல இருக்கக்கூடிய ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஷிஃப்ட்டுமே வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் ஷிஃப்ட் கிடைக்காம மெயின் பீக்லாம் வந்து ஓட்டாம கூட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பீக் ஓட்டாம இருந்திருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஷிஃப்ட் கிடைக்காதனால அவங்களோட ஏர்னிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பார்ட்னருக்கு இப்போ இருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே அட்வான்ஸாக வந்து ஷிஃப்ட்டை நீங்கள் வியாழக்கிழமையும் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆக்சிடென்டல் கவர் 10 lakhs அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் டெத் அண்ட் 2 lakhs ஃபார் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஃபேமிலி ஹெல்த் கவர் வந்து 1 lakh போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல் பெனிஃபிட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கோல்டு பார்ட்னர் கிளப்பில். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர்லாம் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்து எல்லா இதையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோல்டு பார்ட்னர் கிளப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொன்று, இது வந்து வீக்லி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 1 month ஒரு தடவை சேஞ்ச் ஆகாது. வீக்லி வந்து இந்த பார்ட்னர் கிளப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே பர்சனல் லோன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்விக்கி ஆப்லேயே நிறைய ஃபட்டாக் பே, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் பிளேஸு, இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து மெயினாக நம்மளுக்கு ஸ்விக்கியில் ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்விக்கியில் நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட்டாக வர மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு முழுசாக வந்து கவர் ஆகும். சரிங்களா? உதாரணத்துக்கு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு ஆகுது அப்படின்னா ஒரு மினிமம் 20,000-30,000 வந்து செலவாகும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குதோ அதை காட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸே வந்து 1 lakhs வரையும் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்மளுடைய ஃபேமிலிக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு வந்து கவர் பண்ணலாம், எந்தெந்த செலவுகளை இதில் வந்து நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம், அதாவது அந்த இன்சூரன்ஸ்லேருந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்து மேபி யாராச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்சூரன்ஸ் கவரில், அதை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளுடைய 10 விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.